ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். ஹவ் ஆர் யூ? லாஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம என்ன தியானித்தோம்? மத்தேயு 7ஆம் அதிகாரம். எதை பற்றி தியானித்தோம்? நியாயாதிப நம்ம எப்படி நியாய தீர்ப்பு செய்யணும், செய்யக்கூடாது. கண்மலையை பற்றி நம்ம பார்த்தோம். எப்படி பரலோகத்துக்கு இடுக்கமான வாசல் வழியை நம்மளை உட்பிரவேசிப்பாருன்றதை நம்ம தியானித்தோம். கரெக்டாக? இந்த வாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓடி போய் நீங்கள் எல்லாரும் நோட்டு, பென்னு, புஸ்தகம், அப்புறம் முக்கியமாக பைபிள் எடுத்துன்னு வந்து உட்காந்துட்டிங்களா? ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கான முதல்ல வசனத்தை நம்ம தியானிச்சிடலாமா? மனப்பாட வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். எல்லாரும் பைபிள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? ரீட் பண்ணலாமா? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆம் குட்டீஸ், நம்ம நிறைய நேரங்களில் என்னாவும் பலவீனமாக இருப்போம். நம்ம நிறைய டிசீஸ் இருக்கும். சில டைமில் என்ன சாப்பிட்டாலும் நம்ம ரொம்ப சோர்வாயிடுவோம், ரொம்ப பலவீனமாக இருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன பண்ணார்? சுமந்துட்டார். நம்ம இன்னொரு முறை ரீட் பண்ணலாமா? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆம் குட்டீஸ், இதில் மத்தேயு எழுதின சுவிசேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம 6 அற்புதத்தில் முதல் அற்புதம் யாருக்கு செஞ்சார் தெரியுமா? குஷ்டரோகி ஒருத்தர் வந்து ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என்னை என்ன பண்ணுங்க, சுத்தமாக்குங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன பிறகு ஏசப்பா சொன்னார், அவருடைய கையை தொட்டு என்ன பண்ணார் தெரியுமா? அவரை சுகப்படுத்தினார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு யார் சொன்னது? ஏசப்பா சொன்னார். ஸ்கூலில் ஒரு சாம்னு ஒரு பையன் இருந்தானா. சாமண்ணா என்ன பண்ணார்? எப்போவுமே கிரிக்கெட் விளையாடுவாங்களாம். அவங்க டீமில் ஒரு சின்ன பையன் இருந்தானா. எப்போவுமே பாலு, மற்ற கிரிக்கெட்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த கீப்பர்ஸ் இருக்கும்போது பால் எல்லாமே போடுவாங்க இல்லையா? அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ஒரு 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 ஆக்டிவிட்டி. அப்போது அந்த ராகுல் என்ன பண்ணா, அண்ணா நான் அப்படின்னு நானும் வரேன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட போனான். அப்போ சாமண்ணா சொன்னாங்க, நீ குட்டி பையனாக இருக்க, விழுந்துட்டினா அப்புறம் கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் என்ன பண்ணல, கீழ்ப்படியில் என்ன பண்ணாங்க, போய் நானும் வரேன்னு சொன்ன உடனே சேர்த்துக்கிட்டாரு சாமண்ணா. அப்போது ராகுல் என்ன பண்ணா தெரியுமா? அதை பந்தெல்லாம் பொறுக்கிட்டு வந்து கொடுக்கும் பொழுது திடீர்னு என்னாச்சு, கீழே ரொம்ப விழுந்து கை காலெல்லாம் அடிபட்ட உடனே என்ன ஆகும்? ரத்தம் வரும் இல்லையா? அப்போது சாமனை என்ன திரும்ப பண்ணார்? அன்பாக கூப்பிட்டு ஆறுதலாக அன்பாக விசாரித்து என்ன பண்ணார் தெரியுமா? மருந்து போட்டு அவர் அன்பாக நடத்தினார். அவன் கையில் புண்ணு, ரத்தம் எல்லாம் இருந்ததுனால கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே அவனை சட்டை பண்ணவே இல்லை. ஆனால் சாமனை என்ன திரும்ப பண்ணார்? அந்த ராகுலை என்ன பண்ணார்? நல்லா மருந்து கொடுத்து ஒரு அன்பாக உபசரித்து அவ்வளோ பார்த்ததில் ராகுலுக்கு சாமண்ணாவே ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா என்னை விசாரிக்கிறாரே, என்னை அன்பாக பார்த்துக்கிறாரே. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம மேலே அன்பாக இருக்காங்க. ஆனால் ஏசப்பா பரம தகப்பன், சர்வ வல்லமுள்ள தகப்பன், அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருப்பார். நம்மளுடைய பலவீனங்களை, நம்ம நோய்களெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறாரு. சரியா குட்டீஸ்? இந்த குஷ்டரோகியும் அப்படித்தான். ஏசப்பா அவர் கையை தொடுறதுக்கு கூச்சப்படவே இல்லை. ஏய், நீ குஷ்டரோகியாக இருக்க, நீ இப்போ நான் உன்னை தொடமாட்டேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லலை. அன்பை அழைச்சி தொட்டு, கையை நீட்டி தொட்டு சுகப்படுத்தினார். எவ்வளோ அன்பான தகப்பன் இல்லை நம்ம ஏசப்பா. ஆம் குட்டீஸ், இதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதா உதவி தேவைப்படும் பொழுது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அவங்கள கூப்பிட்டு ஆறுதலாக மருந்து கொடுத்து அவங்க காயங்களை நீங்கள் ஆற்றுகிறவர்களாக இருக்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே, இதே மாதிரி ஏசப்பா இன்னொருத்தருக்கும் அற்புதம் செஞ்சார். எங்கே இருக்குது தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5-10 வசனங்களை நம்ம பார்க்கலாம். அதில் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அதில் 100க்கு அதிபதினு ஒருத்தர் இருந்தார். 100க்கு அதிபதினா என்னமோ நிறைய காசு வச்சுருக்கோங்க, ரொம்ப பணக்காரங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து ஏசப்பா கிட்ட சொல்கிறாரு, ஏசப்பா ஏசப்பா, என் வீட்டில் வேலைக்காரன் திமிர்வாதம் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க, அவங்களால இங்கே வர முடியல. நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரனே இல்லை. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொஸ்தமடைவான் அப்படின்னு அந்த 100க்கு அதிபதி யார்கிட்ட சொன்னார்? ஏசப்பா கிட்ட சொன்னார். அப்போ ஏசப்பா கிட்ட அந்த 100க்கு அதிபதி சொன்னார், நான் வந்து வானா வரத்துக்கும் போனா போகிறதுக்கும் எனக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் நான் வந்து உங்களை நம்பி வந்திருக்கிறேன். நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு 100க்கு அதிபதி யார்கிட்ட சொன்னது? ஏசப்பா கிட்ட சொன்னார். சொன்ன உடனே என்னாச்சு தெரியுமா? ஏசப்பா ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேல் கிட்ட கூட இப்படி ஒரு இப் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அப்போது ஏசப்பா என்ன பண்ணார்? நீ போ, அவன் சுகமாயிடுவான்னு அப்படின்னு ஏசப்பா சொன்ன உடனே 100க்கு அதிபதி என்ன பண்ணார்? விசுவாசித்து உடனே கிளம்பிட்டாரு. அவர் வந்த டைம்லேயே என்ன ஆயிட்டாரு? வேலைக்காரன் சுஸ்தமாயிட்டாரு. பார்த்தீங்களா குட்டீஸ்? ஏசப்பா ஏசப்பாவை காணாத ஏசப்பா அந்த வேலைக்காரனை 100க்கு அதிபதி என்ன பண்ணார்? விசுவாசித்தார். நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், நீங்கள் தொடக்கூட வேணாம் ஏசப்பா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? சொஸ்தமாயிடுவான் அப்படின்னு விசுவாசித்தாங்க. அவரை என்ன பண்ணார்? நீங்கள் வரணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் சொன்னால் போதுன்னு ஒரு விசுவாசம் இருந்தில்லையா? அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். சரியா குட்டீஸ்? நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு சாம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஸ்கூலில் ராமன் ஒருத்தர் இருந்தாராம். அவர் எப்பவுமே ஸ்கூலுக்கு போவாங்களாம். உங்களை மாதிரி குட்டி பிள்ளைவன், சரியா 7 வயசு தான். அவன் என்ன பண்ணான்? ராம் என்ன பண்ணான் தெரியுமா? அப்பா அப்பா, நான் ஸ்கூலுக்கு இன்னைக்கு நான் போக மாட்டேன்ப்பா. ஏன்ப்பா அப்படின்னு கேட்ட உடனே ராம் என்ன தெரியுமா சொன்னா? இல்லைப்பா, என்ன பெரிய பிள்ளைங்கள்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொன்னான். அப்போ அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? சரி, நான் மேம் கிட்ட வந்து பேசுகிறேன், ஹெட்மிஸ்டர் கிட்ட வந்து பேசுகிறேன், பிரின்ஸிபல் கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லியும் என்ன பண்ணல? ராம் கேட்கவே இல்லை. உடனே அப்பா கிட்ட போய், டாடி டாடி, நான் போகல டாடி ஸ்கூலுக்கு, என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, நான் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குன்னு என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப பயந்தான். ஸ்கூல் போகிறதுக்கே ரொம்ப பயந்தான். அப்போ அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒரே ஒரு கால் பண்ணுறேன். யாருக்கு? உங்கள் பிரின்சிபல் மேம் கால் பண்ணுறேன், நீ இப்போ இனிமேட்டு உன்னை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பா ஒரே ஒரு கால் அவங்க பிரின்சிபல் மேம் கால் பண்ணி, மேம் இந்த மாதிரி அவன் பயப்படுறான், பிள்ளைகளை பார்த்து பயப்படுறான், ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான், தயவு செய்து அது என்னென்னு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஒரே ஒரு கால் தான். யாருக்கு? பிரின்சிபல் மேம்க்கு அவங்க அப்பா சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க பிரின்சிபல் மேம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆக்ஷன் எடுத்த பிறகு அப்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே ஓகே, அப்போ ஒரு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இனி எனக்கு பயம் இல்லை. என்னது? ஒரே ஒரு கால் இல்லையா? அதே மாதிரி ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்போ ஒரு வார்த்தை சொன்ன உடனே பையன் ராம் என்ன பண்ணான்? பயமெல்லாம் போயிட்டு என்னாச்சு? தைரியமாக ஸ்கூலுக்கு போனான் குட்டீஸ். அதே மாதிரி ஏசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த 100க்கு அதிபதியான வேலைக்காரன் என்ன பண்ணான்? சொஸ்தமானா. ஆம் 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 குட்டீஸ், நாமளும் இப்படி என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். 3வது அற்புதம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இயேசு பேதுரு வீட்டுக்கு போனார். அப்போ போகும்போது அவங்களுடைய மாமி இருந்தாங்க. அப்போ அவங்க மாமிக்கு என்ன ஆச்சுன்னா, நல்ல காய்ச்சல், நல்ல ஜுரம், என்ன பண்ணுறதுனே தெரியல பேதுருக்கு. அப்போது பேதுரு வீட்டுக்கு யார் வந்தது? இயேசு வந்தார். இயேசு வந்த உடனே இதை பார்த்து என்ன பண்ணார்? அவங்க கையை தொட்ட உடனே அந்த ஜுரமெல்லாம் நீங்கி போயிடுச்சு. ஒரே ஒரு தொடுதல் இல்லையா? ஒரே ஒரு தொடுதலில் அந்த வியாதி பறந்து போயிடுச்சு குட்டீஸ். ஆமாம் குட்டீஸ், உங்கள் வீட்டில் கூட உங்கள் டேடி மம்மிக்கு என்ன ஆகும்? சில டைமில் காய்ச்சல் வரும், இல்லை உங்கள் பிரதருக்கும் இல்லை சிஸ்டர்ஸ்க்கும் காய்ச்சல் வரும். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம
டைரக்ட்டா டாக்டர் கிட்ட கூட்டு போய் டேப்லெட் போட்டா என்ன பண்ணுவோம்? சரியாயிடும். ஆனா சில டைம்ல அந்த வைரஸ், காய்ச்சல் எல்லாம் வரும்பொழுது குணமாகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இல்லையா? அது சில டைம்ல சீரியஸ்னஸ் கூட கொண்டு வந்துரும். ஆனா, நீங்க என்ன பண்ணலாம்? முட்டி போட்டு, "ஏசப்பா, எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க அம்மாவ பிளெஸ் பண்ணுங்க. எங்க அம்மாவுக்கு இருக்கிற இந்த ஜுரத்த நீக்குங்க." நம்ம ப்ரேயர் பண்ணா, ஏசப்பா என்ன பண்ணுவாரு? உங்க விசுவாசத்த பண்ணுவாரு. உடனே என்ன ஆகும்? அற்புதம் நடக்கும். அது மட்டும் இல்ல, உங்களால ஜெபிக்க முடியாத போது, ஜெபிக்கிறவங்களா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆன்ட்டியோ, அங்கிளையோ கூட்டிட்டு வந்து, "எங்க மம்மிக்காக ஜெபிங்க, என் சிஸ்டருக்காக ஜெபிங்க, என் பிரதர்ஸ்க்காக ஜெபிங்க." நீங்க என்ன பண்ணுவீங்க? கேட்பீங்க. கரெக்ட்டா குட்டீஸ்? ஆமா. ஏசப்பா ஒரே ஒரு தொடுதல்ல பேதுருவினுடைய மாமி என்ன பண்ணாங்க? ஜுரம் நீங்கிடுச்சு. இதே மாதிரி நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகும்? கட்டாயம் ஏசப்பா சுகத்தை தருவார். ஏன்னா சிறு பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஏசப்பா ரொம்ப பிரியமாக கேட்பார் குட்டீஸ். சரியா? நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணும்? வீட்டில் யாருக்குன்னா உடம்பு சரியில்லைன்னா உடனே என்ன பண்ணும்? முட்டி போட்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ணும்? அவங்களுக்கு விடுதலையே நீங்கள் தரணும். சரியா? யாரு கொடுப்பாரு? ஏசப்பா உங்கள் மூலமாக கிரியை செய்வார் குட்டீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சு தெரியுமா? அதே நம்ம என்ன பார்த்தோம்? 3 அற்புதம் பார்த்தோம். கரெக்ட்டா? 4வது அற்புதம் என்ன தெரியுமா? நம்ம பிசாசு பிடித்திருந்த அநேகரை ஏசப்பா என்ன பண்ணாரு? விடுதலை பண்ணாரு. நம்ம எங்க பார்க்கலான்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல என்ன சொன்னாரு? அநேக பிசாசு பிடித்தவர்கள ஏசப்பா கிட்ட கொண்டு வரும்பொழுது, ஏசப்பா என்ன பண்ணாரு? தொட்டு குணப்படுத்தினாரு. நீங்க கூட குட்டீஸ், இயேசுவின் நாமத்தினால அப்பால போ பிசாசேன்னு விசுவாசத்தோட சொல்லி பாருங்களேன். அந்த பிசாசு உங்க வீட்டிலே இருக்காது. அந்த பிசாசு உங்களுடைய ஜெபத்தை பார்த்து நடுநடுங்கி என்ன பண்ணுவான்? வெளியில போயிடுவான். சரியா? 5வது அற்புதம் என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க எல்லாருமே போட்டில் போயிருக்கீங்கல்ல, கப்பல்ல போயிருக்கீங்கல்ல, எப்படி இருக்கும்? மேலும் கீழும் அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்க உங்க டாடி மம்மியோட படகுல போகும்பொழுது கடல்ல அப் அண்ட் டவுன் போகும்ல. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? பயப்படுவீங்க இல்லையா? அப்பா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்வீங்க. அப்பா என்ன சொல்வாரு? நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன். நான் உன்னை கைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன்ல. எதுக்கு பயப்படுற? அப்படின்னு அப்பா சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரி தான் குட்டீஸ், சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு நாள் படகுல போயிட்டு இருந்தாங்க. படகுல போகும் பொழுது அந்த படகுல யார் இருந்தது தெரியுமா? ஏசப்பா கூட இருந்தாரு. படகுல போகும்பொழுது திடீர்னு என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய புயல், காற்று எல்லாம் அலை வீசுச்சு. அப்போ சீஷர்கள் என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. "இயேசுவே, ஆண்டவரே ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம்." அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க. அப்போ ஏசப்பா சொன்னாங்க, "அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுறீங்க?" அப்படின்னு ஏசப்பா சொல்லி, ஏசப்பா என்ன பண்ணார் தெரியுமா? அந்த காற்றையும், கடலையும், புயலையும், "அமைதலா இரு, இறையாதே." அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடல் என்ன ஆச்சுன்னா, அமைதியா சைலண்டா இருந்துச்சு குட்டீஸ். ஆமா குட்டீஸ், நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா? புயல், காற்று, நிறைய நெருக்கங்கள் வரும் குட்டீஸ். நம்ம வீட்டில், ஸ்கூலில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய வரும். ஆனால் ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஏன் பயப்படுற? உன் கூட நான் இருக்கிறேன்ல, எதுக்கு பயப்படுற? நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்ம ஏசப்பா கூடவே இருப்பார். நிறைய புயல், நெருக்கங்கள், எல்லா பாடுகளும் நமக்கு வரும் இல்லை குட்டீஸ்? படிக்கிறதுல பிரச்சனை, அப்பா அம்மா கீழ்ப்படுறதுல பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை, என்னால் நிம்மதியாக படிக்க முடியல, பேட் சிந்தனை, இந்த மாதிரி நிறைய போராட்டம் உங்களுக்குள்ள வரும் தானே குட்டீஸ்? அப்போ என்ன சொல்வேன்? சும்மா இரு மம்மி, நானே டென்ஷனாக இருக்கேன், என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் கூட யார் இருக்கிறது? ஏசப்பா. ஏசப்பா இருக்கிறதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மறந்துறீங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, நான் கூட தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? விசுவாசிக்க மாட்டோம். என் பக்கத்திலே ஏசப்பா இருக்கிறாரு, நான் ஏன் பிரச்சனையை கண்டு பயப்படணும்? நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த பிரச்சனையை ஏசப்பா கிட்ட பண்ணிடணும். சரண்ட் ஆயிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை உள்ளே கொண்டு வரலாமா? வரக்கூடாது. ஐயோ ஏசப்பா,
நம்ம இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஐயோ! ஃபீஸ் கட்டணும். அப்போ மம்மி, டாடிக்கு வந்து எனக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி தரணும். புக்ஸ் வாங்கணும். நான் படிக்கணும். இன்னும் நிறைய பேர்டன். எனக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இன்னும் பல சிந்தை போராட்டங்கள் உங்களுக்குள்ள வரலாம் குட்டீஸ் இல்லையா? ஆனா, இதில எல்லாவற்றிலும் மத்தியிலும் நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்க. நான் எதுக்கு கவலைப்படணும்? நீங்க எல்லா பிரச்சனையும் பார்த்துப்பீங்க. நான் தான் உங்ககிட்ட கேட்டுட்டேன்ல. நான் தான் உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணிட்டேன்ல. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ஆசீர்வதிப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன்னு சின்ன விசுவாசம் நீங்க வச்சு பாருங்களேன். ஏசப்பா என்ன பண்ணுவாரு? உடனே உங்கள பிளெஸ் பண்ணுவாரு. உங்க தேவைகளை சந்திக்க உதவி செய்வாரு. நீங்க அவரை நம்பி பாருங்களேன். சீஷர்கள் தான் என்ன பண்ணல? நம்பல. ஆண்டவரே, நாங்க மடிந்து போறோம். எங்கள ரட்சியும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க? அவிவிசுவாசமா இருந்தாங்க. ஏசப்பா உடனே என்ன பண்ணாரு? கோவப்பட்டு அதட்டினார் இல்லையா? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுறீங்க? உங்க கூட தானே நான் இருக்கேன். நீங்க கூட படகுல போகும்போது அப்பா கைய பிடிக்க அப்பா கூடவே இருப்பாரு. உங்க கைய பிடிச்சிட்டு இருப்பாரு. ஆனா அந்த அலைய பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? பயப்பட்டுருப்பீங்க. அப்பாவும் இப்படி சொல்லும் பொழுது, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஏசப்பா உங்க கூட தான் இருக்கிறாரு குட்டீஸ். எந்த பிரச்சனை கலக்கம் வந்தா கூட நீங்க என்ன நினைக்கணும்? ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. ஏசப்பா, இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்யுங்க. படிப்பு விஷயத்துல எனக்கு ஞானத்தை தாங்க. நல்ல பலனை தாங்க. நான் சோர்ந்து போறேன். நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் சோர்ந்து போறேன். என்னோட இந்த பலவீனம், இந்த நோய் எல்லாம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு நீங்க என்ன பண்ணணும்? முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட சரண் பண்ணிடுங்க. ஏசப்பா, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசப்பா நிச்சயமா என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு விடுதலை தருவாரு. உங்களுக்கு தேற்றரவாளனா இருப்பாரு. பாதுகாப்பா இருப்பாரு குட்டீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன தெரியுமா? 6வது அற்புதம், 2 பிசாசு பிடிச்சவங்கள, அதாவது பிரேதக்கல்லிலிருந்து வந்த இந்த 2 பிசாசுங்கள ஏசப்பா கிட்ட கொண்டு வரும்பொழுது, பிசாசு என்ன என்ன சொல்லுச்சு தெரியுமா? எங்கள எப்படியாச்சும் என்ன பண்ணுங்க, அந்த பன்றிக் கூட்டத்துக்குள்ள அனுப்பிடுங்க. எங்கள வந்து என்ன செய்ய வந்தீங்க ஏசப்பா? அப்படின்னு அந்த பிசாசு கேட்கும் பொழுது, ஏசப்பா அந்த பிசாசினுடைய இதுக்கு கூட அங்கீகரித்து என்ன பண்ணாரு? நீங்க அந்த பன்றிக் கூட்டத்துக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையில அந்த பன்றிக் கூட்டத்துக்குள்ள அந்த பிசாசு போயிட்ட பிறகு, அந்த பன்றிக் கூட்டம் என்னது மலை உயர்ந்த இடத்துல இருந்து கடல்ல போய் மாண்டு போயிடுச்சு. ஆம் குட்டீஸ், நம்மளுக்கு எத்தனையோ போராட்டங்கள் நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு வந்து இப்படி நிறைய பிசாசு பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பார்த்து பயப்படாமல் நீங்கள் என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே, இவங்க உடம்புல இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கொண்டு நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த பிசாசு என்ன பண்ணும்? நடுங்கி போயிடும் குட்டீஸ். சரியா? இன்னைக்கு நம்ம இந்த 8ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஏசப்பா குஷ்டரோகியை குணப்படுத்துறாரு. 2வது அப்புறம் நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை குணப்படுத்துறாரு. அப்புறம் பேதுரு மாமியுடைய ஜுரத்தை அவர் குணப்படுத்துறாரு. அப்புறம் பிசாசு பிடித்தவர்களை துரத்துறாரு, குணப்படுத்துறாரு. அப்புறம் கடல்ல போகும் பொழுது சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? காத்து நடத்துறாரு. அவங்கள காப்பாற்றுறாரு. அவங்கள வந்து பலப்படுத்துறாரு இல்லையா? அது மட்டும் இல்லாம பிசாசு பிடித்தவங்கள என்ன பண்றாங்க? பன்றிக் கூட்டத்துக்கு அனுப்பி அவரை குணப்படுத்துறாங்க. சரியா? இந்த 8ஆம் அதிகாரத்துல 6 அற்புதங்களை பத்தி பார்த்தோம். இதுல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். நமக்கு முதல்ல விடுதலை எதுல வேணும் தெரியுமா? நம்முடைய சிந்தையில. நமக்கு நாமே நம்ம எல்லாம் வந்து பாவம் செய்கிறவர்களா இருப்போம். நமக்கு நாமே விடுதலை ஃபர்ஸ்ட் கிடைக்கணும் குட்டீஸ். எதுக்கு தெரியுமா? நம்ம சிந்தையில விடுதலை வேணும். நம்ம கண்களில விடுதலை வேணும். நம்ம நாவுல விடுதலை வேணும். எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்? நம்ம சிந்தையில என்ன பண்ணுவோம்? தேவையில்லாதவற்றை நம்ம சிந்திச்சு வீணான காரியங்களை ஈடுபட்டு நம்ம சோர்வுக்குள்ள உண்டாக்குவோம். கரெக்டு தானே குட்டீஸ்? இதிலிருந்து நம்ம என்ன பண்ணோம்?
வெளியில் வரணும். அப்போ ஏசப்பா கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும்? ஏசப்பா இதில் எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். இந்த பாவ போராட்டத்தில் விடுதலை தாங்கப்பா, சிந்தை போராட்டத்தில் விடுதலை தாங்க, நான் எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ணுறேன், லேகிங் ஆகுறேன், எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்க, இதில் எனக்கு ஒரு விடுதலை தாங்க, சுகத்தை தாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா நிச்சயமாக என்ன பண்ணுவார்? தருவார் குட்டீஸ். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம்? அவரை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நமக்கு வழியும் சத்தியும் ஜீவனுமா யார் இருக்கிறாரு? ஏசப்பா. நம்மளை விசாரிக்கிற தகப்பன் ஏசு. நம்மளுடைய நோய்களை சுமந்து நமக்கு விடுதலை தருகிறவர் யாரு? ஏசப்பா. ஏசப்பா இருக்கும் பொழுது நம்ம கவலைப்படலாமா? கவலைப்படக்கூடாது. ஓகே குட்டீஸ். ஓகே, இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்த இந்த 6 அற்புதங்களை தியானித்து ஏசப்பா கிட்ட நீங்கள் கேளுங்க. சரியா? ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஓகேவா? ஓகே குட்டீஸ், அதுக்காக நம்ம இப்போ சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த வேலையில் இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா புயல்களும் எல்லா நெருக்கங்களும் மாற்றி நீர் எங்களோடு இருந்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகள் மேலே உடைய பாதுகாப்பு கரம் இருக்கட்டும்ப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் தேற்றவளாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி ரட்சித்து கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பிசாசின் வல்லமைகளிருந்தும் தந்திரங்களிருந்தும் விலக்கி ரட்சித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் லார்ட் குட்டீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம இன்னொரு சாப்டரை நம்ம தியானிக்கலாம். ஓகே, பாய் பாய். பிரைஸ் லார்ட்.